Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் உன்னத எழுச்சி பயணத்தின் 37வது நாள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. திருப்பூர் மாவட்டத்திற்கு எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது தொடர்பாக பல்லடத்தில் நடந்த கூட்டத்தில் ஆலோசனைகளை வழங்கினார் முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குறித்து பேசாமல் தொடாமல் எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாது என்றும், புரட்சித் தமிழர் 2026இல் முதல்வராகுவது உறுதி என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. தொடாம எந்த கட்சியும் அரசியல் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட தலைவர் எங்களுடைய தலைவர். அதிமுகவை ஆரம்பித்த அற்புதமான இயக்கத்தை ஆரம்பித்து பொன்விழா கண்ட இயக்கத்தை இன்னைக்கு ஆரம்பித்த தலைவர். தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார், அம்மா முதலமைச்சராக எடப்பாடியா இருந்தார். ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய நல்லாசியுடன், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாசியுடன் 2026ல புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவது உறுதி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளில் பார்க்கக்கூடிய மக்கள், வருகின்ற மக்கள் அதை பூர்த்தி செய்து. திருச்சி மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ளதை முன்னிட்டு தில்லை நகரில் உள்ள கழக அலுவலகத்தில் பிரச்சார வாகனங்கள் துவக்கி வைப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, கோகுல இந்திரா, சி விஜயபாஸ்கர் ஆகியோர் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணம் குறித்த பிரச்சார வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கே அலங்கோலமான சென்னை. சென்னை நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்ற நிலையில் 4000 கோடி ரூபாயை என்னதான் செய்தீர்கள் என மக்கள் கேள்வி. சென்னை நுங்கம்பாக்கம், உத்தமர் காந்தி சாலை மற்றும் வள்ளுவர் கோட்டம் ஆகிய பகுதியில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதி. சென்னையில் 4000 கோடி ரூபாயில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக முதலமைச்சர் முதல் மேயர் வரை கூறிய நிலையில் மழைநீர் எப்படி தேங்குகிறது என்று மக்கள் கேள்வி. சென்னையில் அதிகாலை பெய்த சிறு மழைக்கே சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ள நிலையில் சென்னை உஸ்மான் சாலையில் உரிய உபகரணங்கள் இல்லாமல் கழிவுகளை வெறும் கைகளால் அகற்றிய தூய்மை பணியாளர்கள். சென்னையில் எவ்வளவு மழை பெய்தாலும் மழைநீர் தேங்காது என்று முதலமைச்சர் கூறிய நிலையில் இப்போது என்ன கூறப் போகிறார் என மக்கள் கேள்வி. சென்னையில் 1 மணி நேரம் பெய்த மழைக்கே ஆதம்பாக்கம் பகுதியில் உள்ள பிரதான சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கிய அவலம். மக்கள் விரோத மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு ஆளாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. எப்படி தண்ணி இப்படியே தான் இருக்குமா எப்பவுமே?
சென்னை சேத்துப்பட்டு மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. மழைநீர் வடிகால் பணிகளை ஸ்டாலின் அரசு முறையாக மேற்கொள்ளவில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு. 4000 கோடி செலவு பண்ணுறாங்க, இன்னும் தண்ணி இப்படி தான் நிற்குது. இங்கே மட்டும் இல்லை, சென்னை ஃபுல்லாக எல்லா இடத்துல தான் நிற்குது. கை பம்பு வச்சுக்கிறாங்க, இதே தான் பண்ணி. இது ஸ்கூல் டைமில் எப்போ பாருங்க தான் நிற்குது. இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுற ஒன்றும் புரியல. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் அருகே குடும்ப தகராறில் தந்தையை வெட்டி கொலை செய்த மகன் சிக்கினான். திமுக ஆட்சியில் காவல்துறை மீதும் சட்டத்தின் மீதும் துளியும் பயமில்லாததால் கொலைகள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாதவரத்தில் பணம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் தாயை கொலை செய்த மகன் சிக்கினார். திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்ற நினைப்பில் இளைஞர்கள் தடமாறி செல்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புதிய பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து நடத்துனரை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டிய அடையாளம் தெரியாத கும்பல். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்றவை சர்வசாதாரணமாக நடைபெறும் நிலையில் இதுதான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற லட்சணமா என்று ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 12ஆம் வகுப்பு படித்து மருத்துவம் பார்த்த போலி மருத்துவர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போலி மருத்துவர்கள் சுதந்திரமாக மருத்துவம் பார்த்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்துதல் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசை கண்டித்து சென்னையில் 5வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டும் ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என போக்குவரத்து தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அரசு பேருந்தில் பள்ளி, கல்லூரி மாணவிகளிடம் சில்மிஷம் செய்த முதியவர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை உரிய நடவடிக்கை எடுக்காததால் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆன்லைன் விளையாட்டுகளை நடத்துபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் அறிவிப்பு. 3 ஆண்டு சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்க புதிய மசோதாவில் வழிவகை. மதுரையில் நேற்று நடந்த தாவேகா மாநாட்டில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக செய்யாததால் 50க்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்த நிலையில் சென்னை மற்றும் நீலகிரியைச் சேர்ந்த 2 உயிரிழந்த சோகம். மாநாட்டிற்கு வந்தவர்கள் டாஸ்மாகில் முண்டியடித்துக் கொண்டு மதுபானங்களை வாங்கி குடித்த நிலையில் திட்டமிட்டு ஒரு மாநாட்டையே நடத்த தெரியாதவர் தமிழ்நாட்டை எப்படி வழி நடத்துவார் என மக்கள் கேள்வி. மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டிற்காக சென்ற தொண்டர்கள் வாகனங்களை விதிமுறைகளை மீறி ஆபத்தான வகையில் இயக்கியதாக குற்றச்சாட்டு. பேனர், கட்சி கொடி ஆகியவற்றை காற்றில் பறக்கவிட்டு பிற வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய நிலையில் 2 மாநாடுகளை நடத்தியதற்கே இந்த ஆட்டமா என மக்கள் விமர்சனம். அரசு டாஸ்மாக் கடைகளில் உள்ள கையடக்க விற்பனை கருவிகளில் சர்வர் பாதிப்பு ஏற்பட்டதால் மது விற்பனையில் தாமதம் ஏற்பட்டதால் மதுப்பிரியர்கள் கடும் அதிருப்தி. சில்லறை கடைகளில் கூட டிஜிட்டல் பரிவர்த்தனை சீராக நடைபெறும் நிலையில் அரசு மதுக்கடைகளில் மட்டும் டிஜிட்டல் பரிவர்த்தனை வேலை செய்யவில்லையா என்று மதுப்பிரியர்கள் வேதனை. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் நாற்றுகள் மற்றும் பூச்செடிகளை விற்பனை செய்யும் தனியார் நர்சரி தோட்டத்தில் பிக்கப் வாகனம் உள்ளிட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருட்டு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் அலட்சியத்தால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூரில் திருவிழாவின் போது 2 தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக வழக்கு பதிவு செய்து
3 பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து 2 பெண்கள் காவல் நிலையம் முன்பு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை முறையாக செயல்படாததால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாததை கண்டித்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் வாயிலை நெல் மூட்டைகளால் அடைத்து விவசாயி போராட்டம். விவசாயத்தை அழிக்கும் முனைப்பில் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக விவசாயிகள் வேதனை. 10 நாளாக விற்று கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் விற்றும் கொடுக்கல. மழையில் நான் ராத்திரி பகலமாக இங்கேயே படுத்திருக்கேன். ஒரு வாட்ச்மேன் இல்லை, யாருமே இல்லை. நெல்லை எடுக்கிறதுக்கான எந்த ஒரு அனர்த்தியுமே சொல்லலை. நெல்லை விற்று கொடுக்கல. இதனால் நான் கமிட்டியில் எடுத்து வந்து நெல்லை வச்சுட்டு போராட்டம் பண்ணுறேன். இன்றைக்கி 10 நாளாக விற்று கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் விடியா திமுக அரசால் விளம்பர கண் துடைப்பாக கொண்டு வரப்பட்டு தமிழக கல்விக் கொள்கை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பிய பொது பள்ளி அமைப்பு தமிழக கல்விக் கொள்கை ஆரம்ப வரைவா இறுதி ஆவணமா என்ற விளக்கத்தை திமுக அரசின் கல்வித்துறை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தல். பதினெட்டாவது மக்களவையின் மழைக்கால கூட்டத்தொடரில் 84 மணி நேரம் வீண். 21 நாட்கள் நடந்த மக்களவையின் மழைக்கால கூட்டத்தொடர் வெறும் 37 மணி நேரம் மட்டுமே நடந்தது. இந்தியாவின் விண்வெளி கனவு விரைவில் நிஜமாகிறது என்று நம்முடைய சொந்த ராக்கெட்டிலும் நம் சொந்த கேப்சூலிலும் இந்திய விண்வெளி வீரர்கள் விண்ணில் பறக்கும் நாள் அருகில் வந்துவிட்டது. விண்வெளி பயணம் மேற்கொண்ட சுபான்சு சுக்லா பேட்டி. நைஜீரியாவின் காட்சினா மாநிலத்தில் உள்ள பள்ளி வாசலில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50ஆக உயர்ந்தது. படுகாயத்துடன் மீட்கப்பட்ட பலர் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அச்சம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிக்க முடியுமா என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு விவாதம். குடியரசுத் தலைவரின் முடிவுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் மத்திய அரசு திட்டவட்டம். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% இறக்குமதி வரி விதித்திருப்பதற்கு சீனா கடும் எதிர்ப்பு. இந்தியாவும் சீனாவும் பரஸ்பர நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும் என்றும் 2 நாடுகளும் எதிரிகள் அல்ல என்றும் இந்தியாவுக்கான சீன தூதர் சியூ பெய்ஹாங் கருத்து.